மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லா இடத்துலயும் வியாபாரிகள் ரொம்ப பலனடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தோறும் மீட்டிங் போட்டுருக்காங்க. அப்படியா? வரியால இந்த கோயம்புத்தூர் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த வந்த வட இந்தியெல்லாம் திருப்பி போயிட்டு இருக்கானே, அதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாம் எங்க ஆளுகள்லாம் போராடுறது கூட தெம்பு இல்லாம படுத்து கிடக்குறான். முன்னாடிலாம் கடையில வியாபாரம் நடந்துச்சு. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதிச்சவன் கடை வியாபாரத்துக்கு வந்துருச்சு. இந்த கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான் எங்காலு. எனக்கு தெரிஞ்சு சிறு குறு தொழில் செய்யற முதலாளிகள், என்னோட நெருக்கமா இருக்க முதலாளிகள், மாசம் பூரா உழைச்சிட்டு வரியை கட்டிட்டு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு வரேன்னு சொன்னதுல இருக்கு. என்னுடைய ஐயா உமாசங்கர் இந்த மாதிரி இந்த காலனி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காப்ல. அவர் என்னோட ஒன்னா உடற்பயிற்சி செய்யறாரு. அவர் சொல்றாரு, அழுகிறார். இப்படி பல முதலாளிகள் வெளியில சொல்ல முடியல. இட்லிக்கு எவ்வளவு வரி சொல்லுங்க? சிரிக்காதீங்க. கேள்வி நீங்க தான் கேட்கணும்னு ஒன்னும் சட்டம் அரசியல் சாசனத்துல ஒண்ணும் இல்ல. இட்லிக்கு எவ்வளவு வரி, அரிசிக்கு எவ்வளவு வரி, எப்படி கொடுமை இருக்குது. பெட்ரோல் டீசலுக்கு என்ன வரி வச்சிருக்கீங்க? கல்வி மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? மருத்துவம் மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன வரி வச்சிருக்கீங்க? இந்த நாட்டில் மிகப்பெரிய சந்தையா இருக்கிறது கல்வியும் மருத்துவம் தான். எல்லா முதலாளியும் ட்ரஸ்டுக்குள்ள போய் ஒழிகிறான், அறக்கட்டளைக்குள்ள ஒழிகிறான். கல்யாண மண்டபத்துக்கு வரி இல்லை. எல்லா கல்யாண மண்டபம் இலவசமா கல்யாணம் நடத்திட்டு இருக்கா. 10 லட்சம் 12 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் டாக்ஸ் ஃப்ரீ இருக்கு, சலுகை இருக்குது. தாள், என் பிள்ளை தேர்வு எழுதுறதுல தாள், ஒரு தாளுக்கு இவ்வளவு வரின்னு இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இது என்னன்றா படிச்சு நாங்க பரிச்சு எழுதி வர்றது? இது இந்த நாட்டில் பிறந்தது தவிர நாங்கெல்லாம் செஞ்ச பிள்ளை ஏதாவது சொல்லுங்க. பெரிய குற்றம் பண்ணிட்டீங்கடா அப்படி ஏதாவது இருக்கா? வேற நாட்டில் பிறக்க வேண்டியவன் தப்பி தவறி இங்க பிறந்துட்டோமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீட்டை கொண்டு வந்தா முதலாளிகள் கல்வி கொள்ளையடிக்கிறது குறைஞ்சிரும்ங்கிறீங்க. இப்பதான் அவன் பிக்சல் ரேட் போட்டு வாங்குறான். 25 கட்டினா சீட்டு, 31 கட்டினா சீட்டுன்னு இப்பதான் போடுறான். இதை எங்க போய் சொல்றது? அமெரிக்காவுக்கு செல்லக்கூடிய H1B விசாவுக்கான கட்டணத்தை $1,00,000 அதான் ஏன் வாரீங்கன்னு கேக்குறாப்ல. புரியுதா உங்களுக்கு? ஏன் வாரீங்கன்னு கேக்குறாப்ல. அவங்க எல்லாம் கணக்கு என்னன்னா, தலைவர்கள் ஆளணும். அது இல்லாம உலகத்தை சந்தையாக்கிட்டதுனால அது என்னன்னா, இந்த தரகர்கள் தான் தலைவராக ஆகுறாங்க. உலகமே சந்தையாயிடுச்சு பத்தியில. அதுல பெரிய சந்தையா நம்ம நாடுன்னு சீனாவும் இருக்கு. ஏன்னா நம்ம தான் அதிக மக்கள் தொகை வச்சிருக்கோம். அதனால இது எல்லாமே ஒரு பண்டம். கேள்வி கேட்ட நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்க அண்ணனும் ஒரு பண்டம் தான். நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா சோதிப்பான். இவருக்கு பார்வை நல்லா இருக்கு, 2 கோடி வரும். இவருக்கு இதயம் நல்லா துடிக்குது, நல்ல ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, அது ஒரு 5 கோடிக்கு போகும். சிறுநீரகம் நல்லா இயங்குது, அது ஒவ்வொன்றும் 1 கோடி 2 கோடி. இந்த மூளை சாவுன்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சின்ன பிள்ளைல கேட்டிருக்கீங்களா? மூளை செத்துரும்னு. அந்த அப்படி ஒரு நோய் இருந்ததா நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்க தான் கேட்டிருக்கீங்களா? பிரெயின் டெட் அப்படின்னு ஒண்ணு சொல்றான்ல, அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப சாகும். ஏன்னா அவனுக்கு இந்த உறுப்புலாம் தேவைப்படுச்சுன்னா நீங்க உங்க மூளை முதல்ல செத்துரும். அதனால தரகர்களை எல்லாம் நீங்க தலைவராக்கி வச்சுட்டதுனால அவ இஷ்டத்துக்கு வரி, இங்க வராத, அங்க போகாத. அங்க வரி விதிச்சதால நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள் பூரா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பூரா படுத்துருச்சு பாருங்க திருப்பூர்ல. ஏன்னா முதலாளிகள் என்னை மாதிரி வீதியில் நின்று போராட முடியாதனால வழியே இல்லாம அமைதியா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. இதுதான் அந்த தற்சார்பு பொருளாதாரம் இல்லாம பெரிதொரு நாட்டை சார்ந்து இருக்கிற வர்றதுனால வர்ற பின்னடைவு இதுதான். இப்ப அவன் வரி விதிச்சா, அவன் சுவிட்ச அணைச்சா என் வீட்டுல லைட் அணைஞ்சிருது, அவன் போட்டாதான் என் வீட்டுல எரியுதுன்னா இந்த முறை ரொம்ப ஆபத்தானது. இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி வராம நம்ம கொஞ்சம் கவனமா திட்டங்களை சட்டங்களை வகுத்து தப்பிச்சுக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இதெல்லாம் செய்யாமலா இருப்போம். அது சொல்லுங்க. மற்றவங்களுக்கு இது ஒரு வழக்கமா ஒரு தேர்தல். எங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, ஒரு பாதுகாப்பு. உங்களுக்கு புரியுதா? மற்றவர்களுக்கு மலை வெறும் கல் மணல், எனக்கு என் தாயின் முளை, அது மார்பு. மற்றவங்களுக்கு மணல், எனக்கு என் தாயின் தோல். புரியுதா தம்பி? ஒவ்வொன்றும் எனக்கு. மற்றவங்களுக்கு மரம், எனக்கு என் உயிர். என்னை கேட்குறான், மரத்துக்கு ஓட்டா இருக்கு, அதுக்கிட்ட போய் சிமாம்பேது. மரத்துக்கிட்ட என் ஓட்டு இல்லை, என் உயிர் இருக்கு. அதனால நான் அதோட பேசிட்டுக்கிறேன். அது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க போய் வேற
தேர்தல் வேலையை முன்னாடி ஆரம்பிச்சு ஓட்டு காசு கொடுத்தானே கேட்ப. கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. முன்னாடி ஆரம்பி பின்னாடி ஆரம்பி ஓட்டு காசு கொடுத்தானே கேட்ப.